முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுவான். இந்த துறைக்காக பொறுப்பாளராக இருந்த நம்ம மாவட்டத்தில் சுனாமி நேரத்தில் கலெக்டரா இருந்த ராதாகிருஷ்ணன் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் சொல்லுகிறார், பாரதி நீங்க உங்களை கோரிக்கையை நிறைவேற்றுவேன், உண்ணாவிரத. பாரதி ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. அதற்கும் பிறகுதான் முடியாது சொன்ன பிறகுதான் லேபர் டிபார்ட்மெண்ட், அதாவது தொழிலாளர் துறையிலிருந்து நம்மளுடைய சங்க அலுவலகத்திற்கு வந்து ஆணை பிறப்பித்தார்கள். இன்னைக்கு சென்னையில வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு 23,000 சம்பளம். ஒரு வீட்டுக்கு 7,000 பேருக்கு அதில் கிடைத்திருக்கிறது. நகரப்புறங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி கிடைச்சிருக்கு. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மை காவலர்களுக்கு 3,600 சம்பளம். தொடர்ச்சியா போராட்டம் மயிலாடுதுறையில. எப்ப பாரு இந்த சங்க தூய்மை பணியாளருக்கே போராடிட்டு இருக்குன்னு அப்படி ஒரு பேர். அது சேர்த்து 5,000 கொடுக்குறாங்க இப்ப. ஆனா இந்த ஆண்டு 2024 1 நாள்ல போட்ட உத்தரவாதம் ஒரு நாளைக்கு 242 ரூபாய். மகாபாரதி என்ன செய்திருக்கிறார்? சென்னையில் ஒரு வீடு கட்டுறார். புதிய கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்த கட்டுமான பொருள்லாம் எடுத்து கொண்டு கட்டிட்டு இருக்கார். இதை நான் சொல்லல, நெற்றிக்கண் பத்திரிகை சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமான செய்தி. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? எங்கேயாவது ஒரு அங்கன்வாடியை போய் பார்க்கிறார்.